ஒடிசி டான்சரை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் ஆளுநரின் உறவினருக்கு எதிராக 0 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பது மேற்கு வங்கத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க ஆளுநராக இருப்பவர் CV ஆனந்த் போஸ். அவருக்கு எதிராக ஒடிசி நடன கலைஞர் ஒருவர் பாலியல் குற்றச்சாட்டுகளை கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். டெல்லியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் வைத்து தமக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் மேற்கு வங்க மாநிலத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. வெளிநாடு செல்வதற்காக விசாவில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்ய ஆளுநர் ஆனந்த் போஸிடம் அந்த டான்சர் உதவி கோரியுள்ளார். அதற்கு சம்மதித்த ஆளுநர் விசா பிரச்சனைகளை தீர்க்க டெல்லியில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என கூறி டெல்லி செல்வதற்கான விமான டிக்கெட், ஹோட்டலில் தங்குவதற்கான ஆவணங்களை அனுப்பி வைத்ததாகவும், அப்போது டெல்லியில் உள்ள வங்க பவனில் தங்கியிருந்த ஆளுநர் தனது விடுதி அறைக்கு வந்து பாலியல் தொல்லை அளித்ததாகவும் ஒடிசி டான்சர் திடுக்கிடும் தகவலை வெளியிட்டார். தமது குற்றச்சாட்டின் பேரில் நடவடிக்கை எடுக்கும்படி கோரியிருந்தார். அவரது புகாரின் பேரில் ஒடிஷா காவல்துறை குழு அமைத்து விசாரணை நடத்தியது. டெல்லியில் உள்ள வங்க பவன் மற்றும் விடுதியின் CCTVக்கள் ஆராயப்பட்டன. ஆளுநர் மாளிகையின் CCTV காட்சிகளை கோரிய நிலையில் ஆளுநர் மாளிகைக்குள் காவல்துறையினர் நுழைய தடை விதிப்பதாக ஆளுநர் அறிக்கை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார். மேற்கு வங்க மாநில ஆளுநரின் செயல்களை கண்டித்து அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. ஆனந்த் போஸ் ஆளுநராக இருக்கும் வரை அம்மாளிகைக்குள் நுழைய மாட்டோம் என அவர் அறிவித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி ஆளுநருக்கு எதிராக மீண்டும் பாலியல் புகார் வெடித்தது. ஆளுநர் மாளிகையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றும் பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கொல்கத்தா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகார் குறித்தும் அம்மாநில போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஒடிசி டான்சர் நீதி கேட்டு நீதிமன்ற கதவை தட்டினார். அவரது மனுவை விசாரித்த கொல்கத்தா பெருநகர நீதிமன்றம் ஆளுநர் தரப்பினருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. அதன் பேரில் ஆளுநரின் நெருங்கிய உறவினர் மீது ஹேர் ஸ்ட்ரீட் காவல் நிலையத்தில் 0 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை மற்றும் குற்றச்சதி ஆகிய பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் இந்த வழக்கு டெல்லிக்கு மாற்றப்பட்டுள்ளது. ஒடிசி டான்சருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டில் ஆளுநரின் நெருங்கிய உறவினர் மீது 0 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பது மேற்கு வங்கத்தில் புயலை கிளப்பியுள்ளது. குற்ற வழக்கில் 0 எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவது புதிதல்ல. இது காவல்துறையில் கடந்த 12 ஆண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு வழக்கமாகும். 0 எஃப்ஐஆர் என்பது எந்த ஒரு காவல் நிலையமும் அதன் வரம்பை பொருட்படுத்தாமல் பதிவு செய்யக்கூடிய முதல் தகவல் அறிக்கையாகும். அதில் எண் எதுவும் இடம்பெற்றிருக்காது. கடுமையான குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் அளிக்கும் புகார்களை ஒரு காவல் நிலையத்திலிருந்து மற்றொரு காவல் நிலையத்துக்கு திருப்பி அனுப்பி வைக்காமல் அதன் மீது விரைவாகவும் வசதியாகவும் புகார் அளிக்க உதவுவதாகும். புகாரை தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் சாட்சியங்கள் மற்றும் சாட்சிகள் கலைக்கப்படாமலோ அல்லது சிதைக்கப்படாமலோ இருப்பதை உறுதி செய்ய இது உதவுவதாக உள்ளது. குற்றம் எந்த இடத்தில் நடந்தது என்பதை அறிந்து பின்னர் குற்றம் நடந்த அல்லது விசாரணை நடத்தப்பட வேண்டிய தொடர்புடைய காவல் நிலையத்துக்கு எஃப்ஐஆர் மாற்றப்படும். 2012ஆம் ஆண்டு நிர்பயா பாலியல் பலாத்கார வழக்குக்கு பிறகு அமைக்கப்பட்ட நீதிபதி வர்மா கமிட்டியின் பரிந்துரைக்கு பிறகு 0 எஃப்ஐஆர் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.